அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிஷப ராசிக்காரர்கள் இல்லை உங்கள் வீட்டில் யாராவது ரிஷப ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக பார்க்கணும் அப்படின்னு தேடின ஒரு வீடியோ தாங்க இந்த வீடியோவாக உங்களுக்கு அமைய பெறப்போகிறது. இந்த பதிவில் ரிஷப ராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவலோடு அவர்களுக்கு அடுத்த 6 மாத காலம் எவ்வாறு அமையப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றியும் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பழகுவதற்கு இனிமையானவங்களாக இருப்பாங்க. அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழவே அதிகமாக அவங்க பிரியவும் படுவாங்க. பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்கவும் மாட்டாங்க. இவர்கள் கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழவும் மாட்டாங்க. அதே மாதிரி வாழ்க்கை பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதே எதிர்நீச்சல் அடித்து சமாளிக்கிறவங்க ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் சுமாரான உயரமாகவோ குள்ளமாகவோ இருப்பாங்க. அவங்களுடைய உடற்கட்டு நன்கு அமைந்திருக்கும். இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இடுப்பு அகன்றிருக்கும். அநேகமாக 30 வயதானாலும் ஆண் பெண்கள் இருவருக்குமே உடலில் சதை போட்டு இரட்டை நாடியாக இந்த ராசி நேயர்கள் விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லலாம். முகத்தில் சிக்கனமும் கண்களில் அன்பும் காணப்படும். அழகாகவும் சிரிப்பாங்க. அதே மாதிரி சுக்கிரனுக்கு இது ஆட்சி வீடாக அப்படிங்கிறதுனால இந்த ராசி பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிக ஈடுபாடும் இருக்கும். மற்ற கிரக அமைப்புகளும் சிறப்பாக அமைந்திருந்தால் கலையுலகத்தில் கொடிகட்டி பறப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு. வளைந்த உதடுகளோ ஆப்பிள் போன்ற கன்னங்களும் அகன்ற நெற்றியும் பலருக்கு அமைந்திருக்கும். தோல்விகளை கண்டு ஒருபோதும் அஞ்ச மாட்டாங்க ரிஷபராசி என்பர்கள். மன உறுதியோடு தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி காணுவதில் துப்பாக இருப்பார்கள். அதே போல நண்பர்களிடம் சுமூகமாக பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை மனதை விட்டு சொல்ல மாட்டார்கள். ரிஷபராசி நேயர்களில் சிலர் அதிக தர்ம சிந்தனை கொண்டவர்களாகவே இருப்பாங்க. பிரயோசனம் எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடிய தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. சண்டையை கண்டா அந்த இடத்திலேயே அவர்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அவர்களுக்கு கோபம் வந்தால் அடக்கி கொள்ள முடியாமல் சின்ன பின்னமாக்கி விட தயங்கவும் மாட்டாங்க. அதே போல் திருமண விஷயத்தில் மிகவும் அக்கறை காட்டுவார்கள் அப்படின்னும் சொல்லலாம். திருமணமானதும் தம்பதிகள் ஒற்றுமையுடனும் அன்புடனும் பழகி மனவாழ்வை நன்றாக அனுபவிப்பாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு கன்னியா ராசியிலேயோ அல்லது மகர ராசியிலேயோ பிறந்தவர்கள் ஜோடி சேர்ந்தா மிகவும் பொருத்தமாகவே இருக்கும். சிம்மம் கும்பம் ராசிகளில் பிறந்தவர்களை சேர்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ரிஷப ராசிக்கு சுக்கிரன் சொந்த வீட்டுக்காரனாகவும் சந்திரன் உச்சனாகவும் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுடைய மன வாழ்க்கையை சுவைப்பதில் மிகவும் கவனமாகவே இருப்பாங்க. நீண்ட காலம் தம்பதிகளிடையே கனிவும் நெருக்கமும் இணைந்து காணப்படும். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வலுவான உடற்கட்டு பொற்றிருந்தாலும் உடல் பருமனும் அதிக எடையும் பெறக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கிறதுனால உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அனுபவித்து சாப்பிடக்கூடிய ரகசியத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி அப்போதே செய்ததாகவும் இருக்க வேண்டும் இவங்களுக்கு. அதே போல் இந்த ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் தாங்கள் அழகாக உடை உடுத்த விரும்புவதைப் போல சமையலறையும் சுத்தமாக வைத்திருப்பாங்க. சிலரிடம் வேலைகளும் நறுவிசம் நளினமும் கவர்ச்சியும் இருக்கும். பிறர் பார்த்து தம்மை பாராட்ட வேண்டும் அப்படின்ற நினைப்பு இவர்களுக்கு உள்ளத்துக்குள் இருக்கும். பிறர் சொல்வதை விட தனக்கு திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே எந்த விஷயத்தையும் செய்வாங்க. எதுலேயுமே ஒரு நியதியை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னும் சொல்லலாம். வெள்ளை உடையத்தான் விரும்பி அணிவார்கள். வண்ண துணியாக இருந்தாலும் தும்பைப்பூ மாதிரி சலவை துணியையே உடுத்துவாங்க. எந்த காரியத்தையும் திறம்பட செய்கிறதுடன் குறுகிய நேரத்திலையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க. தனக்கென ஒரு வழியை ஏற்படுத்தி அதன் வழியே தான் செல்வாங்க.
இலகிய மனமும் தாராள சிந்தனையும் உடையவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயம், தோட்டக்கலை, பூச்செடி வளர்க்குறது, கட்டிடக்கலை, ரியல் எஸ்டேட், ஆன்மீக சேவை முதலியவற்றில் ஈடுபடுவாங்க. பெரிய பெரிய நட்சத்திர ஓட்டல்களை வைத்து நடத்துபவர்களில் பெரும்பாலானோர் இந்த ராசிகளாகவே இருப்பாங்க. அரசியல்வாதிகள்லையும் இவர்களை நாம் பார்க்கலாம். ராசிக்கு சொந்தக்காரனான சுக்கிரன் ஜாதகத்தில் நல்ல அம்சத்தில் இருந்தால் சங்கீதம், நாட்டியம், உடை தயாரிக்கிறது, அழகு கலைகள் ஆகியவற்றில் சிறந்து விளங்கக்கூடிய வகையில் இவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 6 மாத காலம் அப்படிங்கிறது பல வகைகளில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் குறுகிய கால பலன்களை அதிக அளவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் சில விஷயங்களில் அதீத கோபத்துடன் வெளிப்படக்கூடிய பட்சத்தில் அது தங்களுக்கு விபரீதமாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் செயல்படுவது சால சிறந்ததுங்க. வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாகவே இருக்கும். இருந்தாலும் வீண் செலவுகள் எதுவுமே ஏற்படாது. கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கிறது அவசியம். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருக்கிறது நல்லது. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கவும் செய்யலாம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. தங்களுடைய பணிகளை நீங்களே முடிக்கிறது ரொம்ப நல்லது. சலுகைகள் கிடைக்கிறதுல தாமதங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில் கடுமையாக பாடுபட வேண்டி இருக்கும். பணியாட்களால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். பங்குதாரர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. உறவினர்களுடைய வருகையால் குடும்பத்தில் உற்சாகம் ஏற்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல சிறிது கால தாமதமும் ஆகத்தான் செய்யும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நினைச்சபடி நடக்கிறதுல சிறு தடைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதே நேரம் இந்த நேரத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் உண்டான வார்த்தைகள், பேச்சுக்கள் அதிக அளவில் தென்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் அதிகமான பண வருவாய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் சற்று அதிகரித்து காணப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். எந்த நேரத்திலையுமே தங்களுடைய வாழ்வாதாரத்தில் அதிகப்படியான நன்மைகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் அதிகபட்சமான நன்மைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் சில விஷயங்களில் அதாவது பண விஷயங்களில் யாரையும் நம்பி ஏமாறாமல் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. நல்லவர்களுடன் ஏற்படும் பழக்கத்தால் நல்லதே நடக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் தடைகள் ஏற்படலாம். உயர் அதிகாரிகள் ஆதரவால் பணியில் இருந்து வந்த அலைச்சல்களும் குறையும். புதிய நண்பர்களால் நன்மை ஏற்படலாம். மாணவர்களின் கவன சிதறல்கள் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையவும் ஆரம்பிக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களும் பயணத்தில் துன்பமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் தெய்வீக சிந்தனைகள் மூலமாக மனதில் அமைதி நிலவ ஆரம்பிக்கும். இது நாள் வரைக்கும் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி ஓரளவு விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரலாம். ஆடை ஆபரணங்கள் பற்றிய சிந்தனைகள் குறையுங்க. வீட்டிலேயே இருக்கிறதுனால மனைவியின் கைவண்ணத்தில் பிடித்தமான நல்ல உணவு கிடைக்க பெறுவீங்க. தொழில் விஷயமா எந்தவித பொது திட்டங்களையும் தீட்டி விடாதீங்க. முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த முயற்சிகள் யாவுமே வெற்றியாக
அப்படின்னு சொல்வதற்கும் கிடையாது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. அதே சமயம் வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் தாமதமாகவே கிடைக்கும். குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்துறதும் நல்லது. வியாபாரிகள் மக்களை சமூக இடைவெளி விட்டு நிறுத்தி வியாபாரம் செய்தால் லாபம் அதிகமாக எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த நேரத்தில் கொஞ்சம் கெடுபிடிகள் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு சின்ன நெருக்கடியோ இல்லாட்டினா சின்ன சிரமங்களோ உள்ளாவதற்கான வாய்ப்புகளாக அமையவும் பெறலாம். அதனால் கொஞ்சம் விட்டு பிடித்து செல்வது, அனுசரணையோடு நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும்.